கல்லுக்குள்ளே இருக்கும் தேரைக்கும் கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கெல்லாம் காத்தல புரியக்கூடிய இந்த கண்ணன் என்னை தேடி வருவானா என்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை சாமி. எங்கள் அடிமையானே ஐயோ மாமி மீனாரியா மாமனினுடைய மதத்தை அடைக்க உங்களுக்கு இந்த மண்ணுலகில் நடந்தே தெரியாது இருக்குமா? அடியே திருப்பொற்பாத கவனங்களை இந்த மகையால் 1000 மந்திரம் செய்தேன் சுவாமி. என் பாதத்தமிழபடியால் இந்த கடல் சூழ்ந்த நெடிவுலகிலே பூவும் பொட்டோடு தீர்க்க மாங்கல்ய சுகத்தோடு இருப்பார். ஒரு மங்கைக்கு பூவும் பொட்டும் இருக்கணும்னு இருந்தா யாரு துணை இருக்கணும்? கட்டிய கணவன் துணை இருந்தா மட்டும்தான் பூவோடு பொட்டோடு இருக்க முடியும். கணவன் இல்லாத மங்கை தெரியுமா? நீங்க என்ன சொன்னீங்க? பூவோடும் பொட்டோடும் தீர்க்க மாங்கல்ய சுகத்தோடு இருப்ப. கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறது, நெத்தியிலே குங்குமம் இருக்கிறது, கூந்தலிலே பூ இருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தானே சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? பூவோடும் பொட்டோடும் தீர்க்க மாங்கல்ய சுபத்தோடு இருப்ப. இருமா வந்தாங்க. என்ன சொன்னீங்க? மாங்கல்ய சுகத்தோடு இருப்ப, கட்டின புருஷனோட சந்தோஷமா இருப்ப. இந்த தாலிக்கு சொந்தக்காரர் இவர்தான் சாமி. இவர்தான் கணவரா? என்ன துவங்கிட்டு இருக்கிறாரு? அடிபட்ட மான் போலங்களையான நகரம் போலானே, அடிபட்ட மான் போலங்களையான நகரம் போலானே, நகம் போல எங்களான நிச்சயம் சஞ்சாவதி என்ன செய்வோம்? வாழ்க்கை அடிபட்ட மான் போலவும் அரசன் இல்லாத நகரம் போலாகவும் இது ஏந்த நாகம் போல் என் வாழ்க்கை உருண்டோடி போய் கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என் புருஷன் தான் சாமி. மடிந்து கிடக்கிறார் மலை போல் என் மனவாளன். எனக்கு எப்படி எனக்கு மங்களில் நினைச்சு நிற்கும்? கணவர் மடிந்து விட்டாரா? சரிமா, நான் தெரியாம மறந்துட்டேன். என்ன பொறுப்பிட்டீங்க? நான் ஏதோ தவறுதலா மறந்துட்டேன். தப்பியா மேலதான் பணித்தல் சொல்லக்கூடிய மும்மூர்த்தி அவர்களை யானை முதல் யாருமைக்கான 84 லட்சம் ஜீவபேதங்களையும் அழிக்கும் போது படித்த அரிராம கண்ணனுக்கு இங்க என்ன நடந்தது தெரியாம இருந்திருக்குமா? எனக்கு தெரிஞ்சாரா? யாரோ ஒரு ஆபத்து என்று ஒண்ணு குரல் கொடுத்தவரை ஓடி வரும் உங்களுக்கு இங்க என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா? எனக்கு எதுவுமே தெரியாம தெரிஞ்சிருந்தா நான் எதுக்குமா இதோ தெரியாமலோ எனக்கு மாங்கல்யம் நிலைக்கும்னு சொன்னீங்கல்ல, என் புருஷன் உயிரோடு இருந்தா தான் என் மாங்கல்யம் நிலைக்கும். என் புருஷன் உயிரை கொடுங்க, குடுத்துட்டு வாங்க போலாம், குடுத்துட்டு வாங்க. என்ன நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? ஏமா, நான் உன் கணவர் இறந்துட்டாருன்னு எனக்கு தெரியாது. நான் தெரியாம வரத்தை கொடுத்துட்டேன். தப்பு என் மேலதான். நாங்க என்ன பண்றது? என்ன விட்டா போது நான் ஓடி போயிருவேன். என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. தவறெல்லாம் என் மேலதாமா. உன் கணவர் மனிதது எனக்கு தெரியாது. அறியாத புத்தினால தெரியாம உனக்கு வரத்தை தந்துட்டேன். நான் கொடுத்த வரத்தை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். என்ன வேணாலும் நடக்கும். அப்படி சொல்ல வேண்டியதானே? கட்டா கட்டா
நான் உன்னை திருமணியம் பண்ணிட்டேன். நீ எதையோ ஒண்ணு சொல்லிட்டு போயிருக்கலாம். மாங்கல்யம் மாங்கல்யம் சொன்னல, எத்தனை நாள் சொல்லிருப்ப. உண்மைதான். இந்த மாங்கல்யம் எனக்கு நினைக்கணும்ல, நீ தானே வரம் கொடுத்த. நானா உன்னை கேட்டேன்? எங்கடா போகுது? கேட்டேன். மாண்டவன் வந்துருச்சா? மண்டபம் தாகாது. யாரா இருந்தா எனக்கு என்ன? நீ என்ன உலகம் தாங்கனா, நீ உலகம் அழிந்தால் தான் என்ன? இப்ப எனக்கு வேண்டியது என் புருஷனுடைய உயிரை. கொடுத்துட்டு போ. கொடுத்துட்டு போ. ஆமா, நான் இது என்ன சொல்றேன்? போ, கொடுத்துட்டு வா. போ. ஏறு ஓட்டி கொடுத்துட்டு வா. மாமா மாமா. மாமா. ஏய். சமையல் வாராடே. தகப்பன சாப்பிட்டு நீங்க உயிர் கொடுத்துரு. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் என்னால உயிர் கொடுக்க முடியாதுமா. நான் அழிக்கும் தொழில் மட்டும்தான் இருக்க தவிர உயிர் கொடுக்கும் தொழில் எனக்கு இல்ல. உயிர்வே கொடுக்க தெரியாதுல்ல. உனக்கு எதை தருவாங்களோ உயிரவே கொடுக்க தெரியாதுல்ல. அப்புறம் என்ன? நீ எதுக்காக நீ மாங்கல்யம் நிலைச்சிருக்குன்னு சொல்லணும். சத்தியமா எங்க அம்மா சத்தியமா நான் சொல்லல. இதான் வரம் கொடுத்த என் புருஷன் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சரி, அகில உலகமே அழிந்தாலும் சரி, ஹரிராமன் என் புருஷன் எந்திரிக்காம இனிமே ஒரு வினாடி கூட உன்னால் நடக்க இயலாது. ஐயோ, நான் அறியாத புத்தினால் தெரியாம வரேன். வெளியே இருக்கிறேன். என் புருஷன் உயிர் கொண்டு போயிரு. உங்க போதுக்கு நான் ஊருக்காக உங்களை கண்டா அண்டாதோடு புண்டையா நடுங்குது. அழிக்கும் தொழில் படுத்த அறியாம கண்ணு நீங்க குடுத்துட்டு வாங்க. நாங்க போலாம். கட்சோரா கூட இந்த ஆளுக்கு ஒரு போட்டு கொடுக்குறீங்க. என் பெருமான் வந்தா என் புருஷன் எந்திரிப்பான்னு சொன்னல. உங்களுக்கு மண்ணுலக வாசியில அவளை மடையினா தெரியுதா? உங்களுக்கு போலான்னு சொன்னேன். சேர்த்து கேட்டா லைட் மந்தம் சேர்த்து கேட்டா கட்டுற நாய்க்குட்டி விட மோசம் பண்ணி இப்ப ஹரிராமன் இங்க இருக்கா, சுத்தக்கூடிய நாரதன் எங்க இருக்கிறீங்க? என் புருஷன் போட்டு புறப்படுங்க. கத்திகளை அவித்து விட்டால் வேறு ஒரு வழி சொல்கிறேன். இன்னொரு ஆள் வரணுமாமா, உயிரிழக்க முடியும். இன்னொருத்தர் வருமா? ஆமா, கட்ட அவுத்துடுறோம். ஏன் கட்ட அவுத்துடுமா? அவர் வந்தா நிச்சயமா உங்க பொறுத்து எந்திரிச்சு யார் வரணும்? இந்த சந்தர்ப்பத்தை வீண்படுத்தி விடுமானால் என் புருஷன் எந்திரிக்க மாட்டாங்க. யார் வரணும்? யார் வர வேண்டும் தெரியுமா? 2011 நேத்திரம் அடைத்த பாராமணி தெய்வமாகிய என் தாத்தா, பெரிய தாத்தா இருக்கிறார் சிவபெருமான். அவர் வந்தால் தான் என்னுடைய கணவனுக்கு உயிர் கிடைக்கும். சிவன் வருவானா? நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கு, நான் போய் கூட்டு வந்துடுறேன். வாங்க மாட்டேன். சிவனை தோற்றம் செய்தால் ஓடி வந்து விடுவா. போயிடும். சிவனை தோற்றம் செய்தால் நாரதன் அழைத்து வருவதா சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மனுஷன் விட்டுறாத. ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அறியாமல் போய்விடுவார். யாரா என் புருஷன் இருக்க மாட்டார். என்ன நினைக்கிறேன்?
பேசாம இருக்கணும். யாரு அம்மா இப்ப சிவனை நோக்கி கடூரமான தவறு இருக்குது. நீ என்ன அப்படி பாத்துட்டு தெரியுற? நீங்க நாம சிவனை பாக்கலாமா? சிவனை பாக்கலாம். கருணாகரா கங்காதரா கௌரி மனோகரா கலை மகனோகரா அறிவோ நமச்சிவாய நமக. எல்லாமும் ஒரு நிலையோடு கைகூடி வந்து கொண்டிருக்கு. இந்த வழியை நம்ம தவறி விடுவோமே ஆனால் இந்த புருஷன் நம்மளால் எழுப்ப இயலாது. எம்பேருமான பதமா பாத்துக்கோ. இவர் எல்லா நிலையிலும் நம்ம பிரிந்து போய் விடுவார். பக்கத்துல நான் பாத்துக்கிறேமா. இன்னும் 1 மணி நேரத்துல காசு கைகூடி வந்துரும். வந்துரும் கவலைப்படாதீங்க. வந்துருமா இப்ப கைகூடி வந்துரும். எம்பேருமாள் வந்துருவாரு. நான் வந்து இவரை பாத்துக்கிறேன். 1 மணி நேரத்துல காசு கை கூடி வராதுன்னு அப்படி உட்காந்துருக்காங்களா? அதுக்குதான் கவலைப்படுறீங்களா? அதுக்கு இல்லையா? அட கணவன் உயிருக்காக நான் கூட என்னமோ நினைச்சேன். 1 மணி நேரம் ரெடி பண்ணுங்கப்பா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 7 மணிக்கு தான் ஆகும், 8 மணிக்கு தான் ஆகும். விடாதீங்க. கௌரி மனோகரா அறிவோ நமச்சிவாய நமச்சிவாய நமக. காசுக்காக கூட்டாடுறீங்களா நீங்க?